கர்நாடகாவில் இன்றைக்கி காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக கடைகள் எல்லாம் சாத்தப்பட்டிருக்குது. அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஆஃபீஸஸ் எல்லாத்தையுமே மூடி வச்சுருக்காங்க. அண்ட் இது போக அங்கே இருக்கிற அஃபீஷியல்ஸ் நிறைய பேர் ஒரு ஹை அலர்ட்டில் இருந்துகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 44 ஃப்ளைட்டு கேன்சல் ஆகியிருக்குது காலையிலேருந்து. மதனி இதெல்லாம் சொல்கிறேன், மறுபடியும் ஏதாவது கோவிட் வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா நோ. இந்த முறை தண்ணி பிரச்சனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை திடீர்னு காவேரி பிரச்சனைன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதன் ரிசல்ட்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் சரி கர்நாடகாலையும் சரி பயங்கரமான டென்ஷன் ரைஸ் ஆகிட்டு இருக்கும். பந்துமாங்க, தண்ணிக்காக பிரச்சனைமாங்க. ஆக்சுவலாக காவேரி பிரச்சனைனா என்ன? இன்னைக்கு வீடியோவில் நம்ம அதை தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். காவேரிக்கு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் என்ன பிரச்சனை இருக்குது? நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற 2 ஸ்டேட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கனடிகாஸ் சென்னையில் இருக்காங்க, எத்தனையோ தமிழர்கள் பெங்களூரில் இருக்காங்க. ஆனாலுமே இந்த காவேரி பிரச்சனைன்னு வர்றப்போ 2 சைடுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறது வெறுமன அரசியல் மட்டும் இல்லை, அதை தாண்டி உண்மையிலே வாழ்வாதார பிரச்சனை 2 சைடுமே அதிகமாக இருக்குங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். காவேரி பிரச்சனை இன்னைக்கு நேற்றுக்கு ஆரம்பித்த பிரச்சனை கிடையாது. இது 150-200 வருஷம் பழமையான பிரச்சனை. ஸோ அப்போலேருந்து வர ஆரம்பிக்கணும். பட் அதை தான் இன்னைக்கு வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ரொம்ப சீரியஸாக பெங்களூரில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டு இன்றைக்கி கேட்டிங்கன்னா தெரியும் அவங்க எவ்வளோ டென்ஷனாக இருந்துட்டு இருக்காங்கன்னு. ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்குது? 2023 இருக்கோம். நம்ம மார்ஸில் போய் லேண்ட் ஆகணும்னு பேசிகிட்டு இருக்கோம். நிலாவில் தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் 2 ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற தண்ணி பிரச்சனையும் இவ்வளோ பெருசாக இருக்குது. டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். பட் நம்ம அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் டெய்லி மேக் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காவேரி ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரிவர்ஸ் இன் இந்தியா. அது ஆல்மோஸ்ட் 750 கிலோமீட்டர்ஸ் தாண்டி நீளமான ஒரு நதி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் சென்னையிலேருந்து நீங்கள் நதியை ஓட விட்டிங்கன்னா அது கன்னியாகுமரியை தாண்டி ஓடிட்டு இருக்கும். அவ்வளவு நீளமான ஒரு நதி. இந்த காவேரி நதி எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் ஆரம்பித்து கேரளாக்குள்ள அதோட ட்ரிபியூட்ரிஸ்லாம், அதாவது அதுலேருந்து கிளை நதிகள் போகல ஒரு நதி இப்படியே போயிட்டு இருக்காது. அதுலேருந்து கிளை நதிகள் அங்கங்கே போகல. அந்த மாதிரி கேரளாக்குள்ளே கொஞ்சம் போயிட்டு மெஜாரிட்டி போர்ஷன் ஆனால் தமிழ்நாட்டில் ஓடுது. ஆரம்பிக்கிறது சவுத் கர்நாடகாவாக இருந்தாலும் இதோட மெஜாரிட்டி போர்ஷன்ஸ் எங்கே ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில். ஸோ மேட்டூர் அணையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுலேயே அப்படியே பார்த்தீங்கன்னா கடலில் போய் சேருது. இந்த கடலில் போய் சேர்ற வழி இருக்குல்ல, தஞ்சாவூர் இந்த ரீஜன்லாம் இருக்குல்ல, யோசிச்சு பாருங்க. நார்த் ஆஃப் தமிழ்நாடுல என்ட்ராகி அப்படியே கிராஸ் பண்ணி போய் கடலில் போய் சேருது. இதுதான் பொன்னி நதி. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டுக்குள்ளே வரப்போ நம்ம இதை பொன்னி நதி பார்க்கணுமே, பாட்டெலாம் போடுறாங்களே பொன்னியின் செல்வன் படத்தில். ஸோ இந்த பொன்னி நதி தான் காவேரி. இந்த காவேரி திருச்சி எல்லாத்தையும் தாண்டி போய் கடலில் போய் சேருது. போகிற வழி ஃபுல்லாக பல பேரோட வாழ்வாதாரம் இன்னைக்கு நேற்றுக்கு கிடையாது, பல 1000 வருஷமாக இப்படி தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நதி நீரை பேஸ் பண்ணி தான் எந்த ஒரு சிவிலைசேஷனுமே வரும். இங்கே காவேரி நதியை பேஸ் பண்ணி தான் சோழர்கள் எல்லாருமே வாழ்ந்திருக்காங்கிறதே யதார்த்தம். அதுக்கு முன்னாடி இருந்த சிவிலைசேஷனாக இருக்கட்டும், இங்கே கம்யூனிட்டியாக வாழ ஆரம்பிச்சதாக இருக்கட்டும், எல்லாமே காவேரியை நம்பி இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. இந்த காவேரிக்கு முதல்ல பிரச்சனை எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1800s, லேட் 1800s இப்போ தமிழ்நாடு கர்நாடகா. அப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சி மைசூர் பிரின்ஸ்லி ஸ்டேட். ஸோ இந்த மைசூர் கிங்டம் ஒரு டேம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை மெட்ராஸ் பிரசிடென்சி ஹெவியாக அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஏன்னா அங்கே டேம் கட்டிட்டாங்கன்னா இங்கே வர்ற தண்ணியோட ஃப்ளோவை அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இங்கே இதவையே வாழ்வாதாரமாக நம்பி ஆயிரக்கணக்கான வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்த மனிதர்களுக்கு தண்ணி நிற்காது. கரெக்டாக இங்கே வர்றது பிரச்சனையாகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மீட்டிங்லாம் போடுறாங்க. இதில் அக்ரிமெண்ட்லாம் வரப்படுது. ஃபைனலி 1923 கிட்ட ஒரு பெரிய அக்ரிமெண்ட் போடப்பட்டு, ஓகே தமிழ்நாட்டுக்கு நாங்கள் இவ்வளோ தண்ணி தருவோம் கர்நாடகா ஒத்துக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு கர்நாடகா ஒத்துக்கிறாங்க. 1920ஸ்லாங்கிறதப்போ மைசூர் பிரின்ஸ்லி ஸ்டேட்டும் மெட்ராஸ் பிரசிடென்சியும் பேச்சுவார்த்தையில், ஏன்னா அப்பவும் வாழ்வாதாரம் தமிழர்களுக்கு எல்லாருமே காவேரி நம்பி தான், எஸ்பெஷலி இந்த டெல்டா ரீஜனில் இருக்கிறவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு சேர்றாங்க. பட் 1970s என்ன ஆரம்பிக்குதுன்னு பார்க்குறீங்கன்னா, 1970s கர்நாடகா டேம்ஸ் நிறைய கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்மளுக்கு வர்ற வழியில் டேம்ஸ் நிறைய கட்ட ஆரம்பிக்கிறப்போ தமிழ்நாட்டுக்கு வர்ற தண்ணி கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அதை அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1920 1970s வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா அக்ரிமெண்ட் போடப்பட்டது எல்லாருமே ஃபாலோ பண்ணிருக்காங்க. 1970s டேம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுறப்போ ஏன் கர்நாடகா டேம் கட்டுறாங்க? தமிழ்நாடு மேலே ஏதாவது வஞ்சமான்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகாவில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. கர்நாடகாவுக்கு அவங்களோட நீட்ஸ் அதிகமாகுதுங்கிறதுனால அவங்க டேம் கட்டுறாங்க. ஆனால் அவங்க டேம் கட்டுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தேவைக்கு வாழ்ந்துட்டு இருந்த மக்களுக்கு நீராதார பிரச்சனை வர ஆரம்பிக்குது. 1970s இந்த காவேரி பிரச்சனை பெருசாக வெடிக்க ஆரம்பிக்குது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் வந்து காவேரியை நம்பியே வந்து பல 1000 வருஷமாக வாழ்ந்து பழகியாச்சு. இப்போது நம்மளுக்கு வர்ற வழியில் இது தமிழ்நாட்டில் மேஜராக இந்த நதி ஓடினாலும் இது ஆரம்பிக்கிறது வந்து கர்நாடகாவாக இருக்கிறதுனால 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது. இதில் அரசியலும் கூட நிறைய விளையாண்டுட்டு இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து உள்ள இன்வால்வ் வராங்க. காவேரிக்குன்னு ட்ரிபியூனல்ஸ் இருக்குது, கமிட்டிஸ் இருக்குது. எல்லாருமே வந்து ஃபைனலி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த அக்ரிமெண்ட்டுக்கு யார் வந்தாலும் சுப்ரீம் கோர்ட் வந்து காவேரி ட்ரிபியூனல்னா எல்லா எக்ஸ்பர்ட் ஜட்ஜஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு கமிட்டி. ஏன்னா வந்து 2 ஸ்டேட்டுக்குமே வந்து தேவை இருக்குது. இப்போ கர்நாடகா வந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவைங்கிறாங்க, பெங்களூருக்கே தண்ணி இல்லை அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதை நம்பி வாழ்வாதாரமாக இருக்கிற விவசாயிகளுக்கு விவசாயம் பண்ண தண்ணி கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 25 வருஷத்தில் 3 லட்சம் விவசாயிகள் வந்து வாழ்வாதார பிரச்சனைனால, விவசாய பிரச்சனையினால தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க. எத்தனை பேர்? 3 லட்சம் பேர். தமிழ்நாட்டிலேருந்து அதில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இப்போ கூட பிபிசி தமிழில் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மேக் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் இந்த காவிரி டெல்டாவில் இருக்கிற விவசாயி வந்து தண்ணீர் வராமல் அவங்களால வாழ முடியல. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தான் தெரியும், அவங்களுக்கு தண்ணி வராமல் அவங்களுக்கு விவசாயம் பண்ண முடியாமல் தற்கொலை பண்ணி இறந்து போனவங்க இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து எஸ்பெஷலி இந்த டெல்டா ரீஜனில் இருக்கிற விவசாயிகள் வந்து எங்களுக்கு நீர் வேணும் அப்படின்னு கேட்குறதும், கர்நாடகா வந்து நாங்கள் உங்களுக்கு தண்ணி தரணும், ஆனால் எங்களுக்கே வந்து தண்ணி இல்லையே, எங்களுக்கே தேவையான தண்ணி வந்து இல்லாதப்போ நாங்கள் எப்படி உங்களுக்கு தண்ணி தர்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 3 டேம்ஸ் வந்து இந்த வர்ற வழியில் இருக்குது. கேஆர் சாகர் டேம், ஹேமாவதி டேம், அப்புறம் வந்து கபினி டேம். ஸோ இந்த மாதிரி 3 டேம் வந்து அந்த சைடு இருக்குது. நம்ம சைடு வந்து மேட்டூர் டேம் வந்து ஒரு மேஜராக இருக்குது. இப்போ இந்த ஒவ்வொரு டைமும் டேம் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிறப்போ ஒவ்வொரு டைமும் வந்து அங்கே தண்ணி வந்து வர்ற ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகுறப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஃபைனலி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்படியே பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு பர்சனல் நீடுங்கிறது அதிகமாக இருந்துட்டு இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு டைம் சுப்ரீம் கோர்ட் போகிறப்பமா இருக்கட்டும், அவங்க சொல்கிற ஒரு நம்பரை வந்து கர்நாடகா தமிழ்நாடு சொல்கிறத கர்நாடகா ஏற்றுக்க மாட்டாங்க, கர்நாடகா சொல்கிறத தமிழ்நாடு ஏற்றுக்க மாட்டாங்க. இதில் சைடு கேப்பில் என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது போய் தமிழ்நாட்டுக்கு தண்ணியை கொடுக்க மாட்டோம்னு சொல்ற சில பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. காவேரி என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஆக்ட்ரஸ் வந்து கர்நாடகாவில் ட்வீட் பண்ணியிருக்காங்க. காவேரி வந்து தண்ணி, நீர், நிலம், ஆகாயம் இது யாருமே தனிப்பட்ட ஒருத்தனுக்கு கிடையாது. அது எப்படி ஈக்குவலாக பகிர்ந்துக்கிறதுங்கிறதா மனுஷனோட ஒரு புத்தியே இருக்குது. கரெக்டாக நீங்கள் சிங்கமோ புலியோ ஆடோ மாடோ நாயோ வந்து எதுக்குமே சண்டை போட்டுட்டு இருக்கிறது கிடையாது. மனிதன் மட்டும்தான் வந்து, ஏன்னா இந்த பார்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம உருவாக்கிக்கிறது. தண்ணிக்கு பார்டர் கிடையாது, காற்றுக்கு பார்டர் கிடையாது. காவேரி இஸ் நாட் கம்ப்ளீட்டாக கன்னடிகாஸ், காவேரி இஸ் நாட் கம்ப்ளீட்லி தமிழர்கள். ரெண்டுமே வந்து ஒரு ஸ்டேட்டுக்குன்னு உரிமை கொண்டாடுறது கிடையாது. மனிதர்களுக்கு தேவை. அங்கே நம்ம கடைசியில் என்ன பண்ணுறோம், விவசாயத்துக்கு வந்து அது தேவை, என்ன பண்ணுறோம், குடிக்கிறதுக்கு அது தேவை. அப்போ 2 ஸ்டேட்டு வந்து எப்படி ஈக்குவலாக அதை பகிர்ந்துக்கிறதுங்கிறதா வந்து சரியான விஷயம். எதுவுமே வந்து நேச்சுரலாக இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பொது உடைமையாக இருக்கும், அதை வந்து நம்ம வந்து தனிப்பட்டு என்னோடது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கவே முடியாதுங்கிறத யதார்த்தமான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலி என்ன இப்போ என்ன மாதிரி பிரச்சனை, ஓகே இதெல்லாம் சரி, இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா 2018 ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டுச்சு. அந்த கமிட்டி வந்து சில சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3000 cuses அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த தண்ணி வந்து கொடுக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் 2018 ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும், ஐபிஎல்லாம் கூட வந்து பிரச்சனை வந்துச்சு. பட் 2018 2023 வரைக்கும் பிரச்சனை எதுவும் பெருசாக இல்லை. ஏன் பெருசாக பிரச்சனை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் வந்து தண்ணி வந்து சர்ப்ளஸாக இருந்திருக்குது. அதாவது தேவையான அளவுக்கு மழை பெஞ்சிருக்குது. அந்த தண்ணி வந்து கர்நாடகாவுக்கும் தேவைப்பட்டிருக்குது, மீதி இருக்கிற தண்ணி தமிழ்நாட்டுக்கும் வந்துட்டு இருந்திருக்குது. இந்த வருஷம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெஞ்ச மழை வந்து கம்மிங்கிறாங்க. கர்நாடகாவில் இருக்கிற டேம்ஸ்லேயே வந்து எங்களுக்கு தண்ணி கம்மியாக தான் இருக்குது, அதனால் நாங்கள் ரிலீஸ் பண்ணுற தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக கம்மியாக தான் செய்யும். எங்களுக்கே தண்ணி கம்மியாக இருக்குங்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு எங்களால் தண்ணி கொடுக்க முடியாது அப்படிங்கிறது வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டோட ஒரு கூற்றாக இருக்குது. இந்த சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் இதை நம்பியே பயிரை போட்டாங்க, விளைச்சலை பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை இதை நம்பி தான் வாழ்வாதாரமே இருந்துட்டு இருக்குது, குடிக்கிறதுக்கு தண்ணி இங்கே இருக்குது. உங்களுக்கு பத்தலைங்கிறதுக்காக இங்கே தண்ணியே வராதுன்னா இங்கே இருக்கிற மக்கள் எப்படி சர்வைவ் ஆவாங்க? ஈக்குவலாக ஓகே இந்த வருஷம் மழை கம்மிங்கிறத வந்து ஒரு ஸ்டேட்டுக்குன்னு பொறுப்பேற்றுக்க முடியாது, கண்டிப்பாக முடியாது. அப்போ இருக்கிற தண்ணியை வந்து எப்படி 2 ஸ்டேட் ஈக்குவலாக பிரிச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கணுமா? இல்லை அதனால் நான் தண்ணியே கொடுக்க மாட்டேன் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்களாம் செத்து போனால் பரவாயில்லையா? அங்கேயும் சாகக்கூடாது. அப்போ இருக்கிறத வந்து நம்ம எப்படி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் பேசணும். இன்ஃபேக்ட் இதை தான் வந்து கோர்ட்டு கூட சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3000 cuses தண்ணி வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணி விடணும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இது வந்து ஹை லெவலில் கவர்மெண்ட் 2 சைடுமே பேசி அங்கே எக்ஸ்பர்ட் கமிட்டியில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயம். இதை டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிற டெசிஷன்ஸில் வந்து ஆனால் அகெயின் நிறைய குரூப்ஸ்
அந்த சைடு கர்நாடகா சைடு இருக்கிற நிறைய அப்போசிஷன் பார்ட்டி, ஆஃப்கோர்ஸ் இது ஒரு பொலிட்டிக்கல் மேட்ரு. ஸோ அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் என்டிட்டிஸ் நிறைய பேராக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இல்லை தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டுக்கு தண்ணி ஓரளவுக்காவது கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கமிட்டி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க முடியாதுன்னா எங்ககிட்ட தண்ணி கம்மியாக இருக்குதுன்னு. தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா இருக்கிற கம்மியான தண்ணியை எப்படி பகிர்ந்து யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு சரியான தீர்வாக இருக்குங்கிறது வந்து ஒரு குளோபலான ஒரு ஒப்பீனியன், கரெக்டாக? பட் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணும். இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஹேட்ரடை நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு தமிழன் வர்சஸ் கன்னடிகா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. கர்நாடகாவில் பீக் காவேரி பிரச்சனை ஒரு டைம் நடந்துட்டு இருந்தப்போ, ஐ திங்க் 2016 17 எனக்கு தெரியல, நான் வந்து பெங்களூரில் இருந்திருக்கேன். நான் பெங்களூரில் தான் இருந்தேன். பெரிய ஷட் டவுன், ஐ திங்க் கேபிஎனோ இது ஒரு பஸ்ஸு, நிறைய பஸ் எல்லாம் வேறு இருந்துச்சு அந்த சைடு. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் நான் பெங்களூரில் இருந்தப்போ அங்கே இருக்கிற கிரவுண்ட் லெவலில் இருக்கிற கன்னடிகாஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பெங்களூரில் இருக்கிற ஒரு கன்னடிகாவோ, மைசூரில் இருக்கிற கன்னடிகாவோ, மாண்டியாவில் இருக்கிற கன்னடிகாவோ தமிழனை வெறுக்கிறவங்க கிடையாது. ஆனால் அரசியல்வாதிங்க அதை ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே தான் இந்த சைடும். நம்ம ஒரு சாதாரணமாக நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு கர்நாடகா பேஸ்டு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, ஒரு பெங்களூர் பேஸ்டு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. தமிழன் யாரும் கன்னடிகனை வெறுக்கிறது கிடையாது. இங்கே இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கிட்டு, எஸ் 2 பேருக்குமே தண்ணி ரொம்ப முக்கியமான விஷயம், 2 பேருக்குமே வாழ்வாதார பிரச்சனை தான். ஆனால் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இதை அரசியலாக்குறதுக்கு ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இந்த கட்சி, அந்த கட்சின்னு இந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க ஹேட்ரடை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறப்போ சென்னையிலேருந்து அந்த அளவுக்கு நம்ம சேனலை பார்க்குறாங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலாக பெங்களூர்லேருந்து நம்ம சேனலை பார்க்குறாங்கன்னு எல்லாருக்குமே எனக்கு நல்லா தெரியும். இப்போ ரீசெண்டாக பெங்களூர் போனப்போ கூட எத்தனை பேர் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னு தெரியும். அங்கே வாழ்கிறதும் நிறைய பேர் தமிழர்கள் தான். பெங்களூரில் அத்தனை தமிழர்கள் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை அரசியல்வாதிங்க பார்த்துப்பாங்க. இந்த பிரச்சனை அரசியல்வாதிகளோட பிரச்சனை, அவங்க அரசியல்வாதிங்க பார்த்துப்பாங்க. அரசியல் பண்ண வேண்டிய அளவுக்கு பண்ணுவாங்க. அது நம்ம கையிலவே கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஹேட்ரட மனசுக்குள்ளே தயவு செஞ்சு வச்சுக்க வேணாம். ஏன்னா இது வந்து ஒரு சீசனல் பிரச்சனை. இந்த வருஷம் தண்ணி இல்லை, அடுத்த வருஷம் மழை பெஞ்சிருச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா 5 வருஷம் மழை பெஞ்சிருக்குது, அடுத்த வருஷம் மழை பெய்யலாம். கரெக்டாக இயற்கை நீதி அதுதான். எப்படியே கண்டினியூஸாக ட்ராட்டாலாம் இருந்துட்டு இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம கோர்ட்டுக்கு விட்டுருவோம். இதை வந்து இந்த ட்ரிபியூனல்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு விட்டுருவோம். இதை வந்து ட்ரிபியூனல்ஸில் வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க, இந்த சைட்லேருந்து இருக்காங்க, அந்த சைட்லேயும் இருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அந்த டெசிஷன்ஸ் தான் எடுக்கிறாங்க. இந்த நேரத்தில் மனிதர்களோட இமோஷன்ஸை ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய அரசியல்வாதிங்க ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அதுக்கு விழுந்துற வேணாம் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு, நம்ம எப்படி எல்லா சிஎஸ்கே ஃபேனுக்கும் அடுத்து பிடிச்சது ஆர்சிபி டீம் தான். ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அடுத்து பிடிச்ச டீம் சிஎஸ்கே தானே. பெங்களூரில் இருக்கிற எல்லாருக்கும் சென்னை பிடிக்கும், சென்னையில் இருக்கிற எல்லாருக்கும் பெங்களூர் பிடிக்கும். இது நம்மளுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கு. ஜெயிலர் படத்தில் சிவராஜ் வந்தால் நம்ம எல்லாருமே விசில் அடிப்போம். இங்கே இருக்கிற கமல்ஹாசன் படம் வந்து பெங்களூரில் ரிலீஸ் ஆச்சுன்னா விக்ரம் படத்துக்கு எல்லாரும் கொண்டாடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கப்போ தயவு செஞ்சு இதை வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூவாக பொலிட்டீஷியன்ஸ் பார்த்துக்கிறாங்க. அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற பெங்களூரியன்ஸாக இருக்கட்டும், சென்னைட்ஸாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், கன்னடிகாஸாக இருக்கட்டும், நமக்குள்ளே இருக்கிற அந்த நட்பை வந்து இந்த அரசியல்வாதிங்க கொளுத்தி போடுறதுல எரிக்க விட்டுற வேணாம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோட ஒரே ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திஸ் இஸ் அவர்ஸ், வி ஒன்ட் கிவ், நோ, அதெல்லாம் வேணாம். ஹவு கேன் வி ஹேண்டில் திஸ் அமிக்கபிளி? இதை எப்படி நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது? உனக்கும் பிரச்சனை இருக்குது, எனக்கும் பிரச்சனை இருக்குது, வா உட்கார், இது எப்படி நம்ம சரியாக பேசி முடிக்கலாம்? அது சரியான விஷயம். இது என்னோடது அப்படின்னு எப்போ நம்ம வந்து ஒரு இயற்கை வளத்துக்கு சொல்ல வர ஆரம்பிக்கிறோமோ அப்போ இயற்கை வந்து நம்மளை ஜெயிச்சிருது. மனித இனமாகவே நம்ம தோத்துட்டோன்னு அர்த்தம். இந்த எல்லைகள் எல்லாமே வந்து மனுஷங்களுக்கு தான், இயற்கைக்கு கிடையாதுங்கிறத தயவு செஞ்சு நம்ம புரிஞ்சுப்போம். நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். கர்நாடகாலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, தமிழனும் சரி, கன்னடிக விவசாயமும் சரி, யாருமே இறந்து போகக்கூடாது, யாருமே ரொம்ப பெருசாக பாதிக்கப்படக்கூடாது. இருக்கிற பிரச்சனையை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஃபேஸ் பண்ணிப்போம். வளங்கள் வர்றப்போ எப்படி அங்கே அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி இங்கே விடுறத இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கஷ்டம் இருக்கிறப்போ அது ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எப்படிங்கிறத கற்றுப்போம். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இதை பற்றி இதுக்கு சொல்யூஷன் என்ன கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்ப்ளஸ் இருக்கிறப்போ, அதாவது நல்ல தண்ணி மழை பெய்கிறப்போ எப்படி வந்து தண்ணி டிவைட் பண்ணப்படணும், கர்நாடகாவுக்கு இவ்வளோ இருக்குது, தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ போகணும், பாண்டிச்சேரிக்கு இவ்வளோ போகணும், கேரளாவுக்கு இவ்வளோ போகணும்னு சொல்லி ஃபார்முலா இருக்குது. ஆனால் மழை கம்மியாக இருக்கிறப்போ ஒரு ஃபார்முலா இன்னும் டிவைஸ் பண்ணப்படவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு சோகமான விஷயமா இருக்குது. இதுக்கு சொல்யூஷன் என்னதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணி கம்மியாக இருக்கிறப்போ முதல்ல எவ்வளோ மழை பெஞ்சிச்சுன்னா அது கம்மியான மழை. இந்த கம்மியான மழை பெய்கிற காலகட்டங்களில் இவ்வளோக்கு இவ்வளோ கம்மியாக மழை பெய்ய எப்படி வந்து இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுங்கிற ஃபார்முலா வந்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் அதை போட மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிற கேள்வி தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. நீங்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஃபார்முலா ஒழுங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாலே போதும். டக்வர்த் லூயிஸ்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது, எக்ஸாக்டாக ஃபார்முலா போட்டு சொல்ல தெரியாது. ஆனால் இதானா எல்லாரும் ஒத்துக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா
மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கே ஒத்துக்கிறாங்க. இது நம்ம 2 பேர் ஜிகிரி தோஸ்து தான், நம்ம ஒன்றும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இனியும் நான் ஒன்று காந்தி பிறந்த மண்ணு தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒத்துக்கிறது ஈஸி தான். 2 ஸ்டேட் அவ்வளோதான். நாளைக்கு 2 ஸ்டேட்டை ஒன்றாக்கிட்டாங்கன்னா ஒரு ஸ்டேட்டு, கரெக்டாக? ஸோ ஒரு காலத்தில் ஒன்றா இருந்தவங்க தான், ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ எப்படி இது அமிக்கபிளாக செட்டில் பண்ணும், அதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்குங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தான் பாய் மதன் கௌரி, லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.